நிமிஷம் ஒரே நிமிஷம் மேலே தள்ளிடாதீங்க. இந்த பதிவு முழுசாக கேட்டுட்டு போங்க. உண்மை காதல், சேர முடியாமல் போன காதல், சரிங்களா? சேர முடியாமல் போன காதல், ஒரு காதலன் காதலிக்கு எழுதி வச்ச ஒரு லெட்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். அது என்ன லெட்டர் அப்படின்னா, என்னைக்காவது ஒரு நாள், என்றாவது ஒரு நாள் உனக்கு என்னோடே இருக்க வேண்டும் என்று தோணும், உனக்கு என்னோடே வாழ வேண்டும் என்று தோணும். அப்போது எதை பற்றியும் சிந்திக்காதே, எதை பற்றியும் யோசிக்காதே, எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிட்டு நீ என்னை நோக்கி வரும்போது, ஒருவேளை நீ என்னை நோக்கி வரும்போது தாமதமாக வந்துவிட்டால் அப்போது நான் அங்கு இல்லையே என்று பயப்படாதே, அப்போது நான் அங்கு இல்லையே என்று பயப்படாதே. நீ வருவது தானே முக்கியமே தவிர நான் அங்கு இருப்பதில்லை, நீ வருவது தானே முக்கியமே தவிர நான் அங்கு இருக்கப் போவதில்லை. என்ன புரிஞ்சுது? கமெண்ட்ல சொல்லுங்க. இது நான் என்ன எதுக்காக சொல்ல வரேன்னா, உண்மை காதல், உண்மையாக லவ் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். கள்ளக்காதலுக்கும் கல்யாணம் ஆனவங்களுக்கும் இது பொருந்தாது. கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்துட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஒரு ஃபஸ்ட்டு காதல் இருக்க தான் செய்யும், எல்லாருக்குமே ஒரு ஃபஸ்ட்டு காதல் இருக்க தான் செய்யும். இல்லைன்னு மனசுக்குள்ளே உண்மையை வெளியே வாயளவு நம்ம சொல்லிக்கலாம், எனக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது, என் புருஷன் மட்டும்தான், என் மனைவி மட்டும்தான் நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் எல்லாருக்குமே சேர முடியாத போன காதல், மனசுக்குள்ளே இருக்கிற காதல், வெளியே சொல்லி சேர முடியாமல் போன காதல், நிறைய கதைகள் இருக்கலாம். ஆனால் சேர முடியாமல் போனவங்க வயசானதுக்கப்புறம் நீ என்னை தேடி வரும்போது நான் உயிரோடு இருக்கிறனோ இல்லையோ அது முக்கியம் இல்லை, நீ எனக்காக நீ வரையே, அதுதான் முக்கியம். எவ்வளோ ஒரு அப்பா, எவ்வளோ ஒரு தன்னோட காதலி மேலே எவ்வளோ ஒரு பாசம் இருந்தால் எழுதி வச்சுருப்பாங்க. இந்த காலத்து காதல் எப்படி தெரியுங்களா? இன்றைக்கி பார்க்குறோம், நாளைக்கு போய் வெளியில் போய் பேசுகிறோம், இன்றைக்கி பார்க்குறோம், நாளைக்கு பேசுகிறோம், நாளான்னைக்கு வெளியே சுற்றிட்டு வரோம், நாளான்னைக்கு உன்னை விட்டுட்டு இன்னொருத்தங்க கூட போகிறோம், இன்னொருத்தி கூட போகிறோம். இதுதான் காதல். இந்த 2025 காதல் அப்படி தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1960, 1970, 1980, 1990 அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா காதல் ஒரு 40%, ஒரு 50%ஆவது உயிர் இருந்துச்சு. இப்போ காதல்னாலே உயிர் இல்லைங்க. காதல்னு யாராவது சொன்னாலே வீட்டில் அப்பா அம்மா அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்க, காதல் அப்படின்னு சொல்லி. இப்போ சின்ன பிள்ளையும் கல்யாணம் ஆகாதவங்களும் கல்யாணம் ஆகாத பொண்ணும் பையனும் லவ் பண்ணுறதை விடவே கல்யாணம் ஆன ஆணும் கல்யாணம் ஆன பெண்ணும் தான் லவ் பண்ணுறாங்க. ஏன்னு கேளுங்க. புருஷன் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அம்மா அப்பா, அவ பிடிக்காம மனசு ஒத்து போகாமல் இன்னொரு பொண்ணை தேடுவாங்க அன்பு பாசத்துக்காக. அதே மாதிரி தான் மனைவியும் அப்படி தான். தன்னோட புருஷங்கிட்ட இருக்கிற நல்லது கெட்டது புரிஞ்சுக்காம, நல்லது புரிஞ்சுக்காம கெட்டதை மட்டுமே யோசிச்சு இன்னொரு ஆணை தேடி போவாங்க. அந்த மாதிரி நிறைய மானங்கட்ட காதல் வந்துருச்சு. நான் பேசுனது நல்ல காதலை மட்டும்தான், சரிங்களா? தயவு செஞ்சு தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சுக்கோங்க.